தம்பி இங்கே சென்னையில் இருக்கிறான்னு சொன்னாங்களா. எங்கள் அப்பா 2024 இறந்துட்டார். அப்போ வந்தார். வந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டார். போயிட்டு ரிட்டன் ஒரு 10 நாளில் வந்துட்டார். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டார். ஏன்னு கேட்டதுக்கு சரி அட்வான்ஸ் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் பல பிரச்சனை எனக்கு கண்டுக்கல அது. எந்த பொண்ணை பிடிக்கல? என் தம்பி கல்யாணம் பண்ணியிருந்தால சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில். எனக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கள அப்படின்ட்டு. இவர் அப்பா இறந்தனால இவரும் வந்துட்டார். வந்தாருன்னு ஏன் கேட்டதுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, தப்பாக எதுவும் சொன்னான் அந்த பொண்ணை பற்றி. சரி பரவாயில்ல விடுப்பா வந்துட்டான்னு விட்டுட்டோம். ஒரு 10 நாள்லேயே அதே ஊரில் ஒரு ரூபான்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம், என் தம்பிக்கு இது 2வது கல்யாணம். எங்கள் லைஃப்பில் குழந்தை பிறந்து இது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்த லைஃபு இந்த ரூபான்ற பொண்ணு வந்ததுனால எங்கள் லைஃபே டேமேஜ் ஆயிடுச்சு. வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே என்னோட மனைவி எங்களுக்கு தெரியாமல் எனக்கு 5 வயசு பெண் குழந்தை இருக்குது, ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கிலீஷ் 4வது மாதம் போயிட்டாங்க. எங்கே போனாங்க? எங்கே போனாங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்கிட்ட சொல்லி லொகேஷன் மூலிமா கண்டுபிடிச்சாங்க. எங்கே போனாங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தான் அவங்க சொந்த அம்மா ஊர். அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து தான் இப்போ மறுக்கால நாங்கள் போலீஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது என்னை அடித்தாங்க அவங்க.